innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையில் ஆசூரா நோன்பு ஏன் பிடிக்க வேண்டும், அதன் சிறப்புகள் என்ன, அதன் பின்னணி என்ன என்ற தலைப்பின் கீழ் முக்கியமான சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் தற்பொழுது கண்ணியமான 4 மாதங்களில் ஒன்றாகிய முஹர்ரம் என்கின்ற மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் பிறை 10வது நாள் ஆஷூரா என்ற அந்த நாளில் நோன்பு நோட்க வேண்டும். பிறை 9வது நாளும் நோன்பு நோட்க வேண்டும். இந்த இரு நோன்புகளை நாம் ஏன் நோட்குகின்றோம், இதன் பின்னணி என்ன, வரலாறு என்ன என்பதை இன்றைய ஜும்மாவினூடாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நோன்பை நோட்பதற்கான காரணம் என்னவென்றால், ஃபிர்அவுன் என்கின்ற கொடியவன் அழிக்கப்பட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள்தான் முஹர்ரம் பிறை 10வது நாள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நோன்பை நோற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டிதான் இந்த நோன்பை நாமும் நோட்கிறோம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆசூரா நோன்பு நமக்கு என்ன கல்வியை கற்றுத்தருகிறது, என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது, ஆசூரா என்ற அந்த நோன்பை நோற்றவர்கள் அந்த நோன்புக்கு பிறகு எப்படியாப்பட்டவர்களாக மாறிவிட வேண்டும், எப்படியாப்பட்ட உணர்வுகளை அடைய வேண்டும் என்பதை இன்றைய ஜும்மாவினூடாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஃபிர்அவுன் என்கின்றவன் ஒரு கொடியவன், அவனை பற்றியும் தெரியணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தெரிய வேண்டும். குர்ஆனில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது. 25 நபிமார்களின் பெயர்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்தான் குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நபிமார்களுடைய வரலாறு அவருடைய நபித்துவ பதவியில் இருந்து வரலாறு ஆரம்பமாகும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அவருடைய சிறு வராயத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க முதல்
அந்த நாடு எப்படி இருந்தது என்று பிறக்க உள்ள சூழலையும் கூறி, பிறந்த காலம், பிறந்த போது என்ன நடந்தது, அவருடைய வாலிபம், அவருடைய திருமணம் என்று அவருடைய வரலாறு பிறக்க முதலிலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்ப குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட நபிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தில் ஜும்மாக்களில் நிறைய பொய்கள் சொல்வார்கள். முஹர்ரம் பிறை 10 அவர் காப்பாற்றப்பட்டார், இவர் காப்பாற்றப்பட்டார், அது நடந்தது, இது நடந்தது என்றெல்லாம் நிறைய பொய்களை சொல்லுவார்கள். ஹதீஸ் அடிப்படையில் உண்மையான வரலாறு தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டு மூசா நபி காப்பாற்றப்பட்டது முஹர்ரம் பிறை 10 என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாக இந்த முஹர்ரம் என்கின்ற இந்த மாதம் காணப்படுகின்றது. இந்த மாதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், அஃலலு சியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு ஒரு மனிதர் நோக்கக்கூடிய நோன்புகளிலேயே சிறந்த பெரும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நோன்பு என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாவின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கும் நோன்புதான் சிறந்த நோன்பு ரமலானுக்கு பிறகு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றபோது அங்கே யூதர்களும் இந்த நோன்பை நோற்றார்கள். நபி அவங்க கேட்கிறாங்க, ஏன் இந்த நோன்பை நீங்கள் நோட்கிறீர்கள் என்று. அதுக்கு அந்த யகூதிகள் சொன்னது என்னண்டா, ஹாதா யோமுன் அலீம், இது ஒரு மகத்தான நாள், யோமுன் சாலி, ஒரு நல்ல நாள். அன்ஜல்லாஹு ஃபீஹி மூசா வ கௌமஹு வ அக்ரக ஃபிரௌன வ கௌமஹு, மூசா நபியையும் அவருடைய சமூகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தையும் அல்லாஹ் அழித்த நாள் என்று யகூதிகள் சொன்னாங்க. ஃபசாமஹு மூசா ஷுக்ரன், நன்றி செலுத்தும் விதமாக மூசா நபியும் இந்த ஆசூரா நோன்பை நோற்றார்கள். ஃபனஹனு நசூமுஹு, எனவே நாமும் அந்த நோன்பை நோட்கிறோம் என்று யகூதிகள் சொன்னாங்களாம். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, ஃபனஹனு அஹக்கு அவுலா பிமூசா மின்கும், யகூதிகளே உங்களை விட நாங்கள் தான் மூசா நபிக்கு மிகவும் உறுத்துடையவர்கள், அவரை பின்பற்ற தகுதியுடையவர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபசாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களும் ஆசூரா நோன்பை நோற்றார்கள். வ அமர பிஸ்யாமிஹி, அந்த நோன்பை சஹாபாக்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் என்று புகாரி முஸ்லிம் உட்பட பல நூல்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆசூரா என்ற நோன்பை பிடித்தால் அதற்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றால், இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர சனத்தல்லதி கப்லஹு, முன் வருட பாவம், முந்தைய வருட பாவம், ஒரு வருட பாவங்கள் இந்த ஆசூரா நோன்பை பிடிப்பதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஆசூரா என்பது ஒரு நாள் தான் நோன்பு நோக்க இருக்கின்றோம், ஆனால் ஒரு வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் ஆசூரா நோன்பை பிடிப்பது நமக்கு மிகவும் பாக்கியமானது, அது விடுபடுவது நமக்கு நஷ்டம் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆசூரா என்பது முஹர்ரம் பிறை 10வது நாள், அதாவது எதிர் வருகின்ற செவ்வாயும் புதனும் நோட்க வேண்டிய நோன்பு அது. முஹர்ரம் பிறை 10 ஆசூரா என்ற நோன்பை நோக்குகிறோம். பிறை 9 தாசுவா என்ற ஒரு நோன்பு. ஏன் இந்த பிறை 9 நோன்பு நோக்கிறோம் என்றால், சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
ஆசூரா தினத்தில் நாங்களும் நோன்பு வைக்கிறோம், யகூதிகளும் நோன்பு பிடிக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, ஃபைதா கானல் ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சும்னா தாசிய, எதிர் வருகின்ற வருடம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிறை 9 அந்த நோன்பை பிடிப்போம் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஆனால் அடுத்த வருடம் நபி அவர்கள் அந்த நோன்பை நோட்பதற்கு இருக்கவில்லை, மரணித்து விட்டார்கள் என்று புகாரியில இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அப்ப பிறை 9 அந்த நோன்பை நாம் பிடிப்போம் என்று நபி அவர்கள் சொன்னதால் பிறை 9 பிறை 10 முஹர்ரம் என்கின்ற இந்த 2 நோன்புகளை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே செவ்வாயும் புதனும் இந்த நோன்பை நோற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும், ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். கொத்துபா முடிந்து விட்டால் கொத்துபா தான் முடிந்ததே தவிர சொல்லப்பட்ட செய்திகளும் முடிந்துவிட்டது என்று இல்லாமல், கொத்துபாவுக்கு பிறகு இந்த செய்திகளை எங்கும் பரப்பி இதுவே செய்தியாக பேசப்பட்டு மக்கள் மத்தியில் அவர்களுடைய காதுகளுக்கு ஆசூரா என்ற அந்த வார்த்தையை கேட்கச் செய்து 1 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த நன்மையையும் அந்த மக்களுக்கு சொல்லி நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் முழு ஊரும் இந்த நோன்பை நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை முதலில் கேட்டுக்கொண்டு, நாம் சற்று ஃபிரௌனையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறையும் தெரிந்து கொள்வோம். இந்த வரலாறை பல ஜும்மாக்களில் பேசலாம். மூசா நபியின் வரலாற்றிலிருந்து ஒரு சின்ன பகுதியை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்வோம். மூசா நபியின் வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நபி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நத்லு அலைக்க மின் நபை மூசா வ ஃபிரௌன பில் ஹக்கி, நபியே மூசா நபியின் ஃபிரௌனின் வரலாறின் உண்மையை உங்களுக்கு நாம் சொல்லி காட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பொதுவாக கதை என்றாலே அதில் பொய்யை கலப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் குர்ஆனில் சொல்லும் இந்த செய்தி இருக்குதே இதுல எந்த பொய்யும் கிடையாது, நடந்த உண்மை வரலாறை நாம் உமக்கு சொல்லித் தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த உண்மை வரலாறு என்ன? இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்லி, ஃபிரௌன் பூமியிலே ஆணவத்தோடு நடந்து கொண்டான், குழப்பங்களை ஏற்படுத்தினான். வஜால அஹ்லஹு ஷியான், தன்னுடைய நாட்டு மக்களை, எகிப்திய மக்களை அவன் பல குழுக்களாக பிரித்தான். மக்களுக்கு மத்தியில குழப்பங்களை, வேறுபாடுகளை உண்டாக்கி அந்த மக்களை பிரித்து ஆண்டு கொண்டிருந்தான். யஸ்தலைஃபு தாயிஃபத மின்ஹும், அதில் ஒரு கூட்டத்தை மிகவும் பலகீனப்படுத்தி அவர்களை முன்னோர விடாமல் தடுத்து கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களாக ஃபிரௌன் ஆக்கி வைத்துக் கொண்டிருந்தான். இந்த தாழ்த்திய மக்களை யுதப்பிஹு அபுனாஹும், அந்த மக்களுடைய பிள்ளைகளை இவன் அறுத்து கொண்டான். வயஸ்தஹி நிசாஹும், அவருடைய பெண்களை வாழ வைத்தான் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மூசா நபி பிறக்க முத நாட்டின் சூழல் இப்படித்தான் இருந்தது. கொடுக்கோல் அரசன், ஈன இரக்கம் இல்லாத அரசன், தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரப்பு என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய குழப்பவாதியாக இவன் இருந்து நாட்டு மக்களை பிரித்து ஒரு கூட்டத்தை மிகவும் தாழ்ந்த மக்களாக ஆக்கி அந்த மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தான். கெட்ட எல்லா ஜனாதிபதிமாரும் இந்த வேலையைத்தான் செய்வார்கள். நாட்டு மக்களை பலவிதமாக மத ரீதியாக அல்லது பிரதேச ரீதியாக மக்களை பிரித்து அதில் ஒரு கூட்டத்தை தாழ்த்தி, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே இவர்களால் தான் பெரும்பான்மை மக்களுக்கு கேடு உண்டாகும் என்று பயங்காட்டி நாட்டை ஆட்சி செய்வார்கள். முஸ்லிம்களை காட்டுவது, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களால் எதிர்காலத்தில் உங்களுக்கு கேடு உண்டாகும்,
முஸ்லிம்களால் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு கேடு உண்டாகும், முஸ்லிம்களால் உங்களுடைய நாட்டுக்கு கேடு உண்டாகும் என்று சொல்லி பொய்களை சொல்லி அந்த சிறு கூட்ட மக்களை பெரும்பான்மையான மக்களுக்கு காட்டுறது இவர்களால் உங்களுக்கு கேடு என்று சொல்லி இப்படி ஆட்சி செய்கின்ற தன்மை ஃபிரௌனியத்தான தன்மை. இதைத்தான் பல நாடுகளிலும் கடைபிடித்து நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு சமூகத்தை தாழ்த்தி அவர்களுக்கு அநியாயம் செய்து அவர்களை ஏனைய மக்களுக்கு இவர்கள்தான் உங்கள் எதிரிகள் என்று காட்ட முயற்சிப்பது. ஃபிரௌனும் அந்த நாட்டு மக்களை பலவிதமாக பிரித்து அந்த சில மக்களை தாழ்த்தியவர்களாக அநியாயம் செய்து கொண்டிருந்தானா. இப்படி இருக்கும்போது இவன் எந்த அளவுக்கு கொடுங்கோலன் என்றால், சிறுவன் என்றாலே பிள்ளைகள் என்றாலே எந்த ஒரு மனமும் இறங்கிவிடும். ஆனா ஃபிரௌன் அப்படி அல்ல. பிள்ளை பிறந்துள்ள செய்தி தெரிந்துவிட்டால் ஆக்கள் அனுப்புவான். அங்கே தாயின் கையிலிருந்து குழந்தைகள் பறிக்கப்பட்டு பிள்ளைகளுடைய கழுத்து அறுக்கப்படும். யுதப்பிஹு, ஆடு மாடுகளை அறுப்பது போன்று சிறு பச்சிளம் குழந்தைகளை அறுக்குப்பான். அப்ப மனிதர்களை கொலை செய்து ஆளும் இந்த தன்மை கொடுங்கோல் அரசர்களிடம் இருந்தது. இன்றும் பலரிடம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தன்னுடைய அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எவரையும் கொலை செய்வார்கள். அப்ப இதெல்லாம் ஃபிரௌனிடமிருந்து இவர்கள் கற்ற கல்வியாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், இப்படியான நிலைமை இருக்கும் பொழுது வனுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துலிஃபு ஃபில் அர்லி, இந்த பூமியில ஃபிரௌனால் பலகீனப்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, இவர்களை இந்த பூமியை ஆளக்கூடியவர்களாக வனஜஅலஹும் ஐம்மதன், அந்த நாட்டின் தலைவர்களாக வனஜஅலஹுமுல் வாரிசீன், பாதிக்கப்பட்ட மக்களை அந்த நாட்டின் வாரிசுகளாக ஆக்க விரும்பினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒன்றுக்குமே வழி இல்லாத மக்கள், தங்களுடைய ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்ட மக்கள், இந்த மக்களை அல்லாஹ் அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக அந்த நாட்டின் வாரிசுகளாக அல்லாஹ் ஆக்கினானாம். அதை செய்ய நாங்கள் விரும்பினோம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்ல ஆரம்பிக்கின்றான். மூசா நபியின் வரலாற்றிலிருந்து ஒரு சின்ன பகுதியை நாம் தெரிந்து கொள்வோம். மூசா நபி அவங்க பிறந்தவுடன் அவருடைய தாய் மிகவும் பயப்படுறாங்க. இந்த மூசா நபியின் தாய்க்கு அல்லாஹ் அறிவிக்கின்றான், அன் அர்லிஹி, பால கொடுங்க, ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, நீங்கள் பயந்தால், ஃபால்கிஹி ஃபில் யம்மி, உங்களுடைய பிள்ளையை ஒரு பொட்டியில் வைத்து கடலில் போட்டுவிடுங்கள், வலா தஹாஃபி வலா தஹ்சனி, பயப்படவும் வேணாம் கவலைப்படவும் வேணாம், இன்னா ராத்தூஹு இலைக்கி, போன பிள்ளைய கடலில் சென்ற பிள்ளையை மீண்டும் உங்கள் கையில் ஒப்படைப்போம், வஜாயிலூஹு மினல் முர்சலீன், அந்த பிள்ளையை உலக மக்களின் வழிகாட்டியாக ஒரு ரசூலாக ஆக்குவோம் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் அறிவித்தானாம். 2 கட்டளை, ஒன்று பால கொடுங்க, அடுத்தது கடலில் போடுங்கள். 2 ஆறுதல் வார்த்தை, பயப்படவானாம் கவலைப்படவானாம். அதே மாதிரி 2 வாக்குறுதி, புள்ள மீண்டும் உங்கள் கையில் கிடைக்கும், அவர் ரசூலாக ஆக்கப்படுவார் என்று அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகை செய்தியை அருளுகிறார். பாருங்க, ஒரு பிள்ளையை கடலில் போடும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். பாலை கொடுத்துவிட்டு கடலில் போடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏன் அது? அல்லாஹ் சொல்கிறான், இந்த பிள்ளையை காப்பாற்ற போறேன்.
கடலில் செல்லும் இந்த குழந்தை மீண்டும் உங்கள் கையில் கிடைக்கும், நான் தான் இந்த பிள்ளையின் பாதுகாப்பாளன் என்று அல்லாஹ் பொறுப்பேற்கிறார். அல்லாஹ் பொறுப்பேற்றும் சொன்னது என்னண்டா, பாலை கொடுங்க. இதாங்க தவக்குல்ன்றது. இறைவன் மீது நம்பிக்கை என்பது என்னண்டா, நம்மளும் நம்முடைய காரியங்களை செய்யணும், இறைவன் மீதும் நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் பார்த்துக்குவாண்டு தொழில் செய்யாம இருக்கலாது, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று நாம் செயல்படாமல் இருக்கலாது. செயல்படவும் வேண்டும். இந்த செயலை நல்லதாக ஆக்குவது இறைவன் கையில் இருக்கிறது என்று தவக்குள் வைக்கணும். பள்ளிக்குள் வரும் பொழுது பைக்குக்கு சாவியை போட்டு லொக் பண்ணி துறப்பை எடுத்துட்டு வரணும். அல்லாஹ் பார்த்துக்குவாண்டு பைக்ல சாவியை வைத்து விட்டு வரக்கூடாது. நீ உன் வேலையை செய்யணும், அல்லாஹ் அவன் வேலையை செய்வான். அது மாதிரி புள்ளை பாலையும் கொடுங்க, காப்பாத்துற என்னுடைய வேலை என்று அந்த தவக்குள் எப்படி இருக்கணும், இறைவன் மீது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்லுகிறார். நம்முடைய சேவை என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன, நாம் என்ன செய்யணும், நாமும் செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் அதை நடாத்தி வைப்பான். அல்லாஹ் தஆலா இங்க சொல்லுகிறான், பொட்டியில் போட்டு கடலில் போடும்படி. பொட்டி என்று சொல்லும் பொழுது ஃபுல்லா மூடினா குழந்தை காத்து போகாது. ஓட்ட போட்டா இது கப்பல் இல்லையே, பொட்டி இல்லையா, அடிக்கிற அலையில தண்ணி உள்ள போய் பிள்ளைக்கு ஆபத்து வரும். இந்த தாய் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்றான் பொட்டியில போட சொல்லி, போட்டாங்க. இறை கட்டளை என்றால் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காம அப்படி நம்பணுமாம். அல்லாஹ் சொன்னான். கடலில் போடப்பட்ட இந்த பிள்ளை ஒரு நல்ல மனிதன் கையில் போய் கிடைத்திருக்கலாமா இல்லையா? இல்லை. எவன் எதிரியோ, இந்த பிள்ளையின் எதிரியோ, அவன் கையில, அவனுடைய மனைவியின் கையில் அல்லாஹ் இந்த குழந்தையை ஒப்படைக்கின்றான். எவன் கதையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் கையிலேயே அல்லாஹ் கொடுத்து கதையை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எதிரிண்டா பயம் நமக்கு தாங்க, அல்லாஹ்வுக்கு பயம் கிடையாது. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவனை ஆளும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. இத நம்பணும். நம்ம எதிரி நினைச்சா நினைச்சதெல்லாம் செஞ்சிருவான் என்று நினைக்கப்படாது. அல்லாஹ் நாடாம இந்த எதிரிகளால் ஒன்றும் நமக்கு நடக்க போறது இல்லை என்ற ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை சகோதரர்களே. ஃபிரௌனின் மனைவி ஃபிரௌன்ட்ட சொன்னது என்னண்டா, இதை நாங்க புள்ளையா வளர்ப்போம், லா தகுதுலு, அதை கொல்லாத. அல்லாஹ் என்ன செய்தான் என்றால், வாழ்க்கைத்து அலைக்க மஹப்பத்தம் மின்னி, மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசா நபியே உன் மீது இரக்கத்தை அவர்கள் மீது போட்டு விட்டோம். ஃபிரௌனின் மனைவியுடைய உள்ளத்துல மூசா நபி மீது உள்ள ஒரு இரக்கத்தை அல்லாஹ் போட்டான். அல்லாஹ் நடாத்திய ஒரு வேலை தான் இது. எதிரியின் கையிலேயே கொடுத்து வளர்த்தான் அல்லாஹ். ஏண்டா நீ கடவுள் கிடையாது. ஏன், பொட்டிக்குள்ள உள்ளது ஓ எதிரின்னு உனக்கு தெரியாது. கடவுள்டா அவர் பலதையும் அறிஞ்சிருப்பார், அவர் தான் கடவுள். நீ கடவுள் கிடையாது, உன் எதிரிய நீ தான் வளர்த்தது. அப்ப மூசா நபி அவர்கள் சிறுபராயத்தில் ஃபிரௌனுடைய மாளிகையில வகை வகையான சத்துள்ள உணவோட அவரை அல்லாஹ் அங்க வாழச் செய்தான். அன்புள்ள சகோதரர்களே, இது அப்படியே நீண்டு கொண்டே போகும் இந்த சம்பவம். நாம் ஆசூரா நோன்பை நோட்பதற்கான காரணம் என்ன என்பதை நம்ம தற்பொழுது அறிந்து கொள்வோம். மூசா நபி அவர்கள் வளர்ந்து பெரியாளாகி அவருக்கு அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்து அவரை திருமணம் செய்ததெல்லாம் பிறகு ஃபிரௌனை அவர் சந்திக்கிறாரு. ஃபிரௌனிடம் பிரச்சாரங்கள் செய்கிறாரு. ஃபிரௌன் இறுதி முடிவை எடுத்து விட்டான்.
மூசா நபியையும் அவரோட உள்ள மக்களையும் கொலை செய்வது என்று முடிவெடுத்து விட்டான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசா நபியே, இரவோடு இரவாக நீங்களும் பனு இஸ்ரவேல் சமூகத்தையும் அழைத்துக் கொண்டு நீங்கள் ஓடிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுகின்றான். மூசா நபி தன்னுடைய சமூகத்தையும் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக வருகின்றார்கள். ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகின்றான். ஃபிரௌனுக்கு செய்தி தெரிந்து விட்டது. ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகிறான். மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னான், இன்னக்கும் முத்தபவுன், அவர்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். நீங்க ரகசியமா ராவையில போனாலும் ஃபிரௌனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் விரட்டி வருவான் என்று சொல்றாங்க. இப்பொழுது ஃபிரௌனுடைய மிகப்பெரிய படை வந்து கொண்டிருக்கிறது. இங்கால கடல் ஃபலம்மா தரால் ஜம்ஆனி, இரண்டு கூட்டமும் ஆலையால் பார்த்துக் கொள்றாங்களா. ஃபிரௌனுடைய படை தெரியுது, இந்த மூசா நபி அவங்களுடைய சமூகம் முன்னுக்கு இருவரும் பார்த்துக் கொள்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த மூசா நபியோட வந்த சமூகம் சொன்னாங்களா, இன்னால் அமுதுரக்கும், மாட்டிக்கிட்டோம் வசமா. ஏன் சும்மா இன வந்தது, பேசாம வீட்டிலே இருந்திக்கலாமே, சண்டை போடாம இருந்திக்கலாமே, அநியாயமாக மாட்டிக்கொண்டோமே என்று கவலையோடு மூசா நபியிடம் இந்த பனு இஸ்ரவேல் சமூகம் சொல்லும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, கல்லா, அப்படி அல்ல, நீங்க சொல்றமா இல்ல, மாட்டிக்கொண்டதா சொல்றீங்களே, மாட்டவில்லை. இன்ன மைய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், எங்களுக்கு வழிகாட்டுவான்னு சொல்லல. ஏண்டா இந்த சமூகம் மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறாங்க, அல்லாஹ் கைவிட்டு விட்டதா அந்த சமூகம் நினைக்குது. அதுக்கு தான் மூசா நபி அந்த சமூகத்தை சேர்க்காம தன்னை மட்டும் சொன்னாங்க, என் ரப்பு என்னோட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் உன்னோட இருக்கானா? நீதியோடு நியாயத்தோட இருந்தா அல்லாஹ் உனக்கு உதவுவான். நாம் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுகிறோமே, அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிற அளவுக்கு நம்ம தகுதியா இருந்து கொண்டுதானா இந்த வார்த்தையை பேசுகிறோம். மூசா நபி அந்த தகுதியோட இருந்து சொன்னார், என் ரப்பு என்னோட இருக்கிறான் என்று, எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னாங்க. நாம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியா இருக்கிறோமா? இன்னல்லாஹ மால் முஹ்சினீன், நல்லவங்களோட தான் அல்லாஹ் இருப்பானா. இன்னல்லாஹ மால் முத்தகீன், எவர் அல்லாஹ்வை அஞ்சி அவன் சொன்னமாய் வாழ்றாங்களோ அவங்களோட தான் அல்லாஹ் இருப்பானா. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, மூசா நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? வஅவ்ஹைனா இலா மூசா அனில் ரிப்பி அஸாக்கல் பஹர், மூசா நபிக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், மூசா நபியே கடலை பிளவுங்கள் என்று, கடலில் அடியுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். மூசா நபி அவங்களா தானா கடல்ல அடிக்கல, அல்லாஹ் சொன்னான், அதன் பிறகு அடித்தாங்க, அதன் பிறகுதான் கடல் பிளந்தது. இதை நம்ம விளங்கணும். மூசா நபி அவருடைய கைத்தடியை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் மூஜிசா காட்டல, கைத்தடி கையில தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லி செஞ்சாதான் அது மூஜிசாவா மாறும். இப்ப மூசா நபி ஃபிரௌனுடைய கூட்டத்தை சந்திக்கும் பொழுது கையில கைத்தடி இருந்துச்சு, மாட்டினோடனே எடுத்தோடனே கடல் அடிக்கல, வஹி வர காட்டி இருந்தாங்க. செய்தி வந்துச்சு, செய்தி வந்த பிறகு அடிக்கிறாங்க. அந்த கடல் பிளந்து இரு பக்கமாக பெரிய தண்ணி கெடி, தண்ணி வெளத்தி நிக்குதுங்க. கீழே ரோட் தெரியுது, கடலுக்கு அடியில பூமி, ரோட் தெரியுது. அந்த ரோட்ல சேர் சகதிகள் இருக்கப்படா இல்லையா, அதனால அல்லாஹ் தஆலா யபசன்றான் குர்ஆன்ல, அதாவது காய்ந்த ரோட். இவ்வளவு நேரமா தண்ணி இருந்த இடம்ங்க, அந்த ரெண்டு பகுதியா அல்லாஹ் ஆக்கி நடுவுல ரோட் ஆக்கி விடுறான். அந்த ரோட் எப்படின்னா தார் ரோட் மாய் காஞ்ச ரோட். அல்லாஹ்வை நம்பினத்தால சும்மா ரோட் இல்ல, காஞ்ச ரோட். அந்த பாதையில, கடலில் பாதையில் செல்லும் பொழுது காலில் சேர் படப்படாதான், காலில் தண்ணி படப்படாதான், காய்ஞ்சதா இருக்கணுமா.
லேசா ஓடுறதுக்கு ஏத்த மாதிரி. எப்படி அல்லாஹ்வுடைய அருள் பாருங்க, கொடுக்குறனால அப்படி கொடுக்குறான் அல்லாஹ். மூசா நபி தப்பி கடலை விட்டு தாண்டி விட்டார். ஃபிரௌன் இடையில மாற்றான். மாட்டின உடனே இந்த ஃபிரௌன் என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமூகம் நம்பி அந்த அல்லாஹ்வை நானும் நம்புறேன் அப்படின்னு லா இலாஹ இல்லல்லான்றான். வானமினல் முஸ்லிமி, நான் முஸ்லிமா ஆகிறேன்னு சொன்னானா கடல்ல. ஹத்தா இதா அதிரகல் கரக்கு, மௌத்து தொண்டை குழிக்கு வந்துட்டு இது புறம் எடுக்கிறது மட்டும் தான் இது. அந்த கட்டத்தில் அவன் லா இலாஹ இல்லல்லான்றானா. அந்த லா இலாஹ இல்லல்லாவை அல்லாஹ் ஏற்கவில்லை. அல் இப்பதானா அல்லாஹ் கேட்கிறான். வகத் அசைத்த கபுலு வகுந்த மினல் முஃசிதீன், இந்த நிமிஷத்துக்கு முத நீ தவறு செய்து கொண்டு குழப்பவாதியாக இருந்தாய், உன்னுடைய இந்த ஈமானை ஏற்க முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாய் இருந்தாலும் மரணம் அவனை அசைக்கும், ஆட்டங்கான செய்யும். ஃபிரௌன் கூட கடைசி டைம்ல இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று நம்புகிறான். ஆனா அதை அல்லாஹ் ஏற்கல, அல்லாஹ் அதை ஏற்கவில்லை. கடைசி நேரத்தில் பாருங்க, இங்க நடந்த விஷயம் என்னவென்றால், ஃபிரௌன் ஒரு ஜனாதிபதி, தன்னை ரப்பு என்று சொல்லுகிறான். இவன் ஏன் கடலுக்குள்ள வந்தான்? இவனுக்கு என்ன நடந்தது? மாளிகையில் இருந்தவன கடலுக்குள்ள கொண்டு வந்து அல்லாஹ் தொண்டையில பிடிச்சிக்கிறான். தொண்டையில் பிடித்து விட்டான் அல்லாஹ். மரணம் நெருங்கி விட்டது. இவன் நினைத்திருந்தால் தந்த படையை அனுப்பிட்டு இவன் மாளிகைக்குள்ள இருந்திருக்கலாமே. இவன் ஏன் மாளிகை விட்டு இறங்கி வந்தான்? அப்ப இறைவன் மௌத்தை நிர்ணயம் செய்திருந்தால் அவனுக்கு மரகலன்றும், மூளை வேலை செய்யாது, நீ போயே ஆகுவாய். கடலுக்குள்ளால நம்ம போறோமே என்று யோசிக்கலையே அவன். இறை தண்டனை வரும் பொழுது புத்தி வேலை செய்யாதுங்க. இறைவனுடைய தண்டனை அவ்வளவு பயங்கரமானது. ஃபிரௌனை கூட ஆட்டம் காண செய்தது. மிகப்பெரிய கொடுங்கோலன்றோம், கடைசி டைம்ல முஸ்லிம் ஆகிறன்றான். அப்ப இந்த ஃபிரௌனுக்கு கீழே உள்ள எதிரிகள் கொஞ்சம் யோசிக்கணும். நம்மட பெரும் தலைவரே கடைசி டைம்ல என்ன ஆனார் என்று. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு மூசா நபி காப்பாற்றப்படுறார் இல்லையா, அது முஹர்ரம் பிறை 10வது நாள் தான் நடந்ததா. அதை ஒட்டித்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதைத்தான் நபி அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க, நாங்களும் அதைத்தான் ஃபாலோ பண்ண வேண்டும். ஆனா இன்றைக்கு முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்கண்டா, ஹுசைன் அலி அவர்கள் கர்பலாவில் முஹர்ரம் பிறை 10 கொல்லப்பட்டார்கள், எனவே அதற்கும் சேர்த்துதான் ஆசூரா நோன்பு என்கிறார்கள். இது மிகப்பெரிய பொய். நபி அவர்களோ சஹாபாக்களோ கர்பலாவுக்காக வேண்டி நோன்பு நோக்கவில்லை. ஆசூரா நோன்பு பிடிப்பது இறைவனுடைய சக்தி வெளிப்படுத்தப்பட்ட நாள், அது இறைவனுடைய மூஜிசா வெளிப்படுத்தப்பட்ட நாள், அது ஆணவம் அழிந்து நியாயம் வென்ற நாள், அது குஃபுரு தோத்து இஸ்லாம் வென்ற நாள், அது அந்த நாளை, கண்ணியமான நாளை துக்க தினமாக மூசா ஹுசைன் அலி கொல்லப்பட்டார், அது எங்களுக்கு மனவேதனையாக இருக்கிறது என்று சொல்லி ஹசனார் ஹுசைனார் என்ற பெயரில் இந்த ஆசூரா தாசுவா என்ற நோன்பை மாற்றி அந்த முஹர்ரம் பிறை 10 அன்று கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய உடல்களுக்கு அடித்து கிழித்து கொண்டு இரத்தத்தோட துக்க தினமாக அதை மாற்றுகிறார்கள் இந்த ஷியாக்கள். எனவே இந்த மாதிரியான கெட்ட செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருவர் மரணித்து விட்டால் 3 நாளுக்கு தான் கவலைப்பட வேண்டும். ஆனா இங்கே 1000 ஆண்டுகளாகியும் ஒவ்வொரு வருஷமும் துக்க தினம் கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான செயல் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ஃபிரௌனும் அவனுடைய சமூகமும் இருந்த நாடிக்குதே அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய கொடுத்திருந்தானா. ஃபஅக்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வயூன், இந்த ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தையும் நாங்கள் அவனுடைய தோட்டத்தில் இருந்தும் நீர் ஊற்றுக்கள்ல இருந்தும் வகுனூசின் தங்க புதையல்களை விட்டும் வமகாமின் கரீம் கண்ணியமான தங்குமிடங்களை விட்டும் அவர்களை நாங்கள் வெளியாக்கி விட்டோம். கம் தரகு மின் ஜன்னாத்தின் வயூன் வஸுரூஇன் வமகாமின் கரீம், எவ்வளோ சுகமான இடங்கள், பயிர் பச்சைகள் நிறைந்த இடங்கள், நீர்நிலைகள், தோட்டம் துறவுகளை எல்லாம் விட்டுட்டு போனாங்க. இப்படி தோட்டம் துறவுகள்ல இருந்து இந்த கெட்டவர்களை வெளியாக்கிவிட்டு பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமூகத்துக்கு அந்த தோட்டங்களையும் நீர்நிலைகளையும் அந்த தங்க புதையல்களையும் அல்லாஹ் வழங்கினானா. அப்ப அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு கொடுக்கிறான், அவங்க அதை வைத்து நன்றி செலுத்தாதன் காரணமாக அந்த நியமத்துக்களை எல்லாம் புடுங்கி அவங்கள விரட்டி விட்டுட்டு வேற சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானா. அதுல இருந்து பெற வேண்டிய பாடம் என்னண்டா, நமக்கு அல்லாஹ் அருளை தந்தா அந்த அருளை பயன்படுத்தணும், சரியான முறையில் பயன்படுத்தணும். இல்லாட்டி அந்த அந்த அருளை அல்லாஹ் கலட்டிட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுப்பானா. அப்ப அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் தந்திக்கிறான்றதை யோசித்து இவைகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சிந்திக்கணும். இல்லாட்டி அவைகளை அல்லாஹ் புடுங்குறையான், புடுங்கி அதை மற்றவங்களுக்கு கொடுப்பானா இல்லாதவங்களுக்கு என்பதையும் ஃபிரௌனுடைய வரலாறிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கின்றது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கலோகத்தை தந்தருவானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஆசூரா தாசுவா என்ற இரு நோன்புகள் காணப்படுகின்றது. அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆசூரா நோன்பை பிடித்தால் முந்தைய ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கின்றாங்க. பிறை 9வது நாள் நோன்பு பிடித்தால் அதற்கு என்ன நன்மை என்று நேரடியாக எங்கும் மறைமுகமாகவோ சொல்லப்படவில்லை. பிறை 9வது நாள் நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்னவென்றால், பிறை 10 யகூதிகள் நோன்பு நோக்கிறாங்க. நாங்கள் அவங்களோட ஒன்றாகிடக்கூடாது, அவங்களுக்கு மாற்றமாக இருக்கணும். இஸ்லாமிய கலாச்சாரம் தனியான கலாச்சாரம் என்று யகூதிகளுக்கு மாற்றமாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்ததான் பிறை 9 நம்ம நோன்பு பிடிக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, அடுத்த வருஷம் நாம் பிறை 9 நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னாங்க. ஆனால் பிறை 9 அடுத்த ஆண்டு நபி அவங்களே இருக்கல. இப்போ நம்ம வாழ்ந்துருவோமா? இந்த வருஷம் கணக்கெடுக்காம விட்டுட்டு அடுத்த ஆண்டு ஆசூரா நோன்பு பிடிப்போம் என்று நினைத்து சில வேளை அது சாத்தியப்படுமா? நபி அவங்க கூட அவங்களுடைய ஆசை அல்லாஹ் இந்த இடத்துல நிறைவேற்றல. அடுத்த ஆண்டு நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னாங்க, ஆனால் அந்த பாக்கியத்தை முகமது நபிக்கு அல்லாஹ் வழங்கல. எனவே நம்முடைய காலமும் குறுகிய காலம், நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சுன்னத்து என்று தள்ளிவிட்டால் நஷ்டவாளிகள் நம்ம தான். இந்த ஆசூரா நோன்பை பிடிப்பதால் உள்ள நன்மையை யோசித்தால் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற மனசு வரும் நமக்கு. அப்ப பிறை 9 நோன்பு பிடிக்கிறதுக்கான காரணம் யகூதிகளுக்கு மாற்றமா நடக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தினான். பிறை 9வது அன்று நோன்பு பிடிக்கும் பொழுது நான் யகூதிய வழியில போக மாட்டேன், முஸ்லீம் வழியில் தான் செல்வேன், இஸ்லாமிய வழியில் தான் செல்வேன் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பிறை 9 நோன்பு நோக்கிறது. அப்ப அந்த உணர்வோட நோன்பு பிடிக்கிற நம்ம யகூதிய பிற மத கலாச்சாரங்களை நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம யகூதிகளுக்கு எதிராக பிறை 9 நோன்பு பிடிக்கிறோம்.
ஆனா நம்முடைய தாடியிலேயே யகூதிய கலாச்சாரம், நம்முடைய முடியிலேயே நம்முடைய ஆடையிலேயே யகூதிய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடுகள்ல யகூதிய கலாச்சாரம். ஆனா இங்க நோன்பு வரு. அப்ப நோன்பு ஏன் பிடிக்கிறேன்னா யகூதிய கலாச்சாரம் இல்லாம இஸ்லாமிய முறையில முடிவைத்து இஸ்லாமிய முறையில ஆடை அணிந்து இஸ்லாமிய முறையில என்னுடைய பண்பாடை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த நோன்பை பிடிக்கிறது. எனவே உணர்வு வரணும். சும்மா நோன்பை பிடிச்சிட்டு போகாம ஒரு வெறுப்புணர்வு கொண்டு வரணும். நல்லா விளையும் கொள்ளுங்க. அடுத்தவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றாம நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்து மற்றவங்க பின்பற்றோம். என்னன்னா நம்ம அடுத்தவண்டத்தை காப்பி பண்றோம். நமக்கு எவ்வளோ அழகான கலாச்சாரம் இருக்குது, இதை காட்டுங்க. இப்போ நம்மட கலாச்சாரத்தை விட்டு போட்டு ஏனைய கலாச்சாரங்களை கொண்டு வந்து பூத்தி ஏனைய கலாச்சாரங்களின் வழியில செல்றோமே, மறுமையில நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதை தெரிந்து கொண்டு இறுதியாக சகோதரர்களே, யகூதிகளுக்கு மாற்றமா நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவங்க நேரடியா சொன்ன விஷயம் உண்டு. இது உங்களால் ஏழுமோ தெரியாது செய்யறதுக்கு. நபி அவங்க நேரடியா சொன்னாங்க. புகாரி முஸ்லிம் உட்பட பல நூல்களில் இருக்கிறது. காலிஃபுல் முஷ்ரிக்கீன, நீங்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்க, யகூதிகளுக்கு மாறு செய்யுங்க என்று ஹதீஸ்களில் சொல்லிட்டு உங்களுடைய மீசையை கத்தரித்து தாடியை வளருங்கள் என்று சொன்னாங்க. மீசையை கத்தரிச்சு தாடியை வைங்கன்னு சொன்னாங்க. இப்படி சொல்லும் பொழுதே சொன்னாங்க யகூதிகளுக்கு மாற்றமா நடங்க. யகூதிகளுக்கு மாற்றமா நடங்க. அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதுல ஒன்று என்னண்டா தாடியை வச்சு மீசையை கத்தரிக்கணும். நம்ம என்ன செய்யறோம்டா, மீசையை வளவலண்டு வளர்த்து தாடியை வலிச்சு வீசிடுறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹராத்தை செஞ்சுட்டு தான் பள்ளிக்குள்ள வாரது. இதை வைக்க சொன்னாங்க நபி அவங்க, தாடியை வைங்க, மீசையை கத்தரிங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்டா, தாடியை ஃபுல்லா வலிச்சு வீசிடுறோம். தாடியை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. அப்ப யகூதிகளுக்கு மாற்றம் செய்யறதுக்குரிய வழிகள்ல ஒன்றுதான் தாடியை வைக்கிறது. தொப்பிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தாடியை கொடுக்கிறோம் இல்லை. ஒரு ஆள் தொப்பியை போட்டு தொழுதாலும் போடாம தொழுதாலும் ஒரே நன்மை தான். கபருக்குள்ளேயோ மறுமையிலேயோ ஏன் நீ தொப்பி போடவில்லை என்று அல்லாஹ் கேட்கவே மாட்டான். தாடிக்கு கேள்வி வரும். ஆனா தொப்பி போடுங்க போடுங்க போடுங்கன்றோம், தாடி வைங்க தாடி வைங்கன்னு சொல்றோமா? தாடியத்தான் வைக்க சொன்னது, தொப்பி சொல்லவே இல்லை. ஆனா பாடசாலை போகக்கூடிய மாணவர்கள் தொப்பியை போட்டு போங்க. நான் இது பேசுறது இஸ்லாமான்னு சொல்லி, இஸ்லாமா தொப்பி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஒரே ஒரு ஹதீஸேனும் இதை போட்டுக்கொண்டு தொழுதான் உங்களுக்கு கூட நன்மை என்று சொல்லப்படவே இல்லை. சொல்லப்பட்டது தாடி தான். அப்ப பாருங்க, சொல்லப்பட்டதை பத்தி அக்கறையே இல்லை. சொல்லப்படாததுக்கு ரப்பர் தொப்பி எல்லாம் வைக்கிறாங்க, ரப்பர் தொப்பி வச்சு போட சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கணும் தாடிக்கு தான். அதனால நான் வயசாளிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி என்னவென்றால், இதன் பிறகும் நம்ம தாடியை வலிக்க தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு வயசாயிட்டு, நெஞ்சு வருத்தம் வருது, குனிஞ்சி ருக்கு செய்ய இயலாது, சுஜூது போக இயலாது, முதமாய் நடக்க இயலாது, பாரம் தூக்க இயலாது. உங்களுக்கே தெரியுது நம்மட எல்லாம் அவுட்டாகி இருக்கின்னு விளங்குதா இல்லையா? இப்ப இன்றைக்கோ நாளைக்கோ நமக்காக கபரு தோண்டப்படையுது. கபருக்குள் வரும் பொழுது ரப்பே நான் தாடியோட வருவேன் என்று மனசு வைங்க. யாழ்லா, கபருக்குள்ள நான் வரும் பொழுது ஃபுல் சேவ் பண்ணினவனா வராம தாடி வளர்த்தவனாக உன்னை வந்து சந்திப்பேன் யாழ்லான்னு மனசு வைங்க. அப்ப தாடியோட இறக்கப்படுங்க. ஆனா தொப்பியையும் போட்டுக்கொள்ளுங்க, கலட்ட சொல்லி நான் சொல்லவில்லை. தாடியையும் வைத்துக் கொள்ளுங்கள், அதை ஃபுல்லா வலிச்சு வீசாதீங்க, அது நல்லம் இல்ல. தாடி தான் முஸ்லிம்களுடைய அடையாளம். யகூதிகளுக்கு மாற்றம் செய்து தாடியை வைத்துக் கொள்ளும்படி நபி அவங்க சொன்னாங்க. எனவே பாருங்க, இஸ்லாமிய கலாச்சாரங்களை எல்லாம் விட்டு போட்டு வேற வழிமுறைகளை பின்பற்றி நமக்கு வேற வழிமுறையில சரியான ஆசை. இஸ்லாமிய வழிமுறை இதுன்னு சொன்னா தலைய கீழே போடுறோம். ஏனைய கலாச்சாரம் அழகா தெரியுது, அது அழகா. தாடியை வச்சா அசிங்கம் யாருங்க நம்ம சொல்லி தந்தது? அப்ப அழகு, வயசாளிகளை நீங்க தாடியை வச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க. இப்படி இஸ்லாமிய கலாச்சாரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது. தாடியெல்லாம் பேசுறதுக்கு யாரும் முன்வாரங்களும் இல்லை. ஏன்?
உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டுருவாங்க. இப்படி எத்தனையோ சுண்ணாக்களை எல்லாம் நாசமாக்கி கணக்கில்லாமல் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, மர்மண்டு ஒண்டிக்குது, கபருண்டு ஒண்டிக்குது, நம்மளை விசாரிக்க இருக்கிறான் அல்லாஹ் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை. எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல முறையில் உலக வாழ்க்கையை ஆக்கி கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற செவ்வாயும் புதனும் ஊர் முழுக்க இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உண்டாக்கி கஷ்டமானவர்களுக்கு சஹர் சாப்பாடை கொடுத்து, கஷ்டமானவர்களுக்கு இஃப்தார்களை வைத்து நாம் அவர்களையும் ஆர்வமூட்டிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நபி வழியில் பயணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.